இந்த சனீஸ்வர பகவான் எங்க இருக்காரு, இந்த கேது பகவான் எங்க இருக்காரு உங்க ஜாதகத்துல, ராகு பகவான் எங்க இருக்காரு, யாரோட சேர்ந்திருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்காங்க, எந்த வீட்டுல உட்காந்துருக்காங்க, இதுதான் அமைப்பு. இது நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றப்ப எளிமையா சொல்ல வேண்டா. 10ஆம் பாவம் ஒரு முக்கியமான விஷயம். சனி பகவான் எந்த நட்சத்திர புள்ளியில் இயங்குறாரு, ராகு பகவான் எந்த நட்சத்திர புள்ளி இயங்குறாரு, கேது எங்க இயங்குறாரு, இவ்வளோத்தையும் தாண்டி அந்த 10ஆம் பாவத்துடைய அமைப்பு அப்படின்பது உங்க கர்மா. அப்போ அதுல இருக்கக்கூடிய கிரக நிலைகள், அவருடைய வீடு எதுன்னு சொல்லிட்டு பார்த்து தான் சொல்லணும். நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லலாம். ஐயா உங்களுக்கு கெட்ட கர்மா அதிகமாக இருக்கா, நல்ல கர்மா அதிகமாக இருக்கா, 10ஆம் பாவத்துன்னு தீர்மானிக்கணும். இந்த 3 கிரகங்களை வச்சு ஈஸியாக கணிச்சிடலாம். நீங்கள் கேட்கும்போதே ஜோதிட போய் என்ன கேட்கணும், ஐயா எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் நிறைய படிப்பு சார்ந்த விஷயத்தை கேட்குறீங்க, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை கேட்குறீங்க, திருமணம் சார்ந்த விஷயத்தை கேட்குறீங்க, எல்லாம் கேட்குறீங்க. இதையும் தயவு செஞ்சு கேளுங்க. ஐயா உண்மையிலுடைய கர்மா என்ன கர்மா, நான் எந்த கர்ம வினைக்கு அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கேன், அடுத்து என்ன அனுபவிக்க பிறந்தோம்னா, இந்த 3 கிரகத்தை வைத்து ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். ஐயா உங்களுக்கு கர்ம வினை என்பது, அதாவது நெகட்டிவான கர்ம விஷயம் நிறைய இருக்குது, 90% இருக்குது, 60% இருக்குன்னு சொல்லிடலாம். நல்ல கர்மாவை ஐயா நீங்கள் ஒரு 80% சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். இப்போது சரி ஓகே, நல்ல கர்மா இருக்கும்போது பிரச்சனை இல்லை, அவன் வாழ்க்கையை கடந்து போயிடுவான். உங்களுக்கு உண்மையிலே போன பிறகுடைய தொடர்ச்சியை நிறைய விஷயத்த கர்மா வருதுன்னா, அதை குறைக்கக்கூடிய விஷயத்த நம்ம எளிமையாக சொல்லிடலாம். அதுக்கான கோயில் இருக்குது, வழிபாட்டு முறை இருக்குது. 2 விஷயம் தான். அதுக்கான கோயில் உண்டு, வழிபாட்டு முறை உண்டு.